பொழுதிலும் பெரிதுவக்கும் தீபமேற்ற அழைக்கிறோம். குருத்துவம் என்ற தோட்டத்தில் பூத்த மலர்களில் மனம் கமழும் இரு மலர்களான அருள் தந்தையர்கள் இருதயசாமி, பிராங்க்லின் இருவரையும் தீபம் ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். தந்தை மகன் தூயாவியாரே பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. யுத்தம் மறந்து நித்தம் நாம் போராடுகிறோம். வசந்தமான வாழ்வுக்காக அல்ல, நம் வாழ்வை நாம் வாழ்வதற்காக. இந்த இனிய வாழ்வை அளித்த இறைவனுக்கு நன்றி பலி செலுத்த இங்கு கூடியிருக்கிறோம். நாளுடன் சிறப்புற மனிதம் மலர கபிரியல் தூதரின் வார்த்தையை ஏற்று கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற அர்ப்பணித்த அன்னை மரியாயை போல நமது பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை பேட்ரிக் ஆந்தனி விஜயன் அவர்களும் தனது வாழ்வில் இறை திட்டத்தை உணர்ந்தவராய் தனது குருத்துவ வாழ்வை அவர் வழியில் வாழ்வாக்கிட என்ற விருது வாக்கினை தனது வாழ்வாக்கி இன்றோடு 7 வருடங்கள் ஆகியுள்ளது. அழைக்கப்படுவது அனுப்பப்படுவதற்காகவே. நமது இம்மன்னக பிறப்பும் திருமுழுக்கில் கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் அற்புத அழைப்பு, நமக்கான பணியும் செல்ல வேண்டிய பாதையும் இறை வழிபாட்டின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றன. அழைப்பை உணராத போது இலக்கு தெரிவற்ற தன்மை ஏற்படுகிறது, பாதை மாறுகிறது, பயணம் கசக்கிறது. இலக்கு தெளிவாக இருக்கும் போது பாதை கரடு முரடாக இருந்தாலும் பயணம் சுகமான சுமையாக அமையும். இந்த சுகமான சுமையை தந்த இறைவனுக்கு நன்றி. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ, இறைவா பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா என இந்நாளில் தனது குருத்துவ நாளை கொண்டாடும் அருட்தந்தை பேட்ரிக் ஆந்தனி விஜயன் அவர்களுக்கும் மற்றும் நம்முடன் அவருடைய குருத்துவ நாளை கொண்டாடி மகிழ வந்திருக்கும் அருட்தந்தை இருதயசாமி அவர்களுக்கும் உள்ளம் பூரித்த ஓகையுடன் இறைவனுக்கு நன்றி கூறும் திருப்பணியில் இணைவோம். அன்புக்குரிய சொந்தங்களே, இந்திய நாளிலே தந்தைகளாகிய நாங்கள் இருவர் குருத்துவ அருட்பொழிவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கொண்டாட்டத்திலே எங்களோடு பங்கேற்கும் விதமாக அன்பு நண்பர் அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வந்து இந்த நிகழ்வை, இந்த வழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது உடன்பிறப்புகள், உடன்பிறவா சொந்தங்களாகிய நீங்கள் அனைவரும் எங்களுக்காக இந்த வழியிலே சிறப்பாக மன்றாடுங்கள். உங்கள் ஜெபம் வழியாக நாங்கள் மேற்கொள்கின்ற எங்களுடைய பணிகள் சிறப்பாக இறைவனுக்கு உகந்த வழியிலே அமைந்து இறை சமூகத்தை இந்த மண்ணிலே கட்டி எழுப்ப உங்களுடைய ஜெபம் இந்த வழியாக எங்களுக்கு நிறைவாக கிடைக்கப்பெற இந்த வழியிலே ஒழுக்கமாக மாற்றாட வேண்டுகிறோம். இறைவன் தாமே தொடர்ந்து எங்களோடு இருந்து வழி நடத்த எங்களுக்காக இந்த வழியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றோம். இன்றைய தெய்வீக திருப்பலியிலே பங்கேற்க தயாராக இருக்கின்ற நம் ஒவ்வொருடைய குற்றங்கள் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி இருக்கின்ற மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் உள்ள இறைவிடமும் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை வழங்குவாராக. தூயவரான தந்தை, கிறிஸ்துவின் நிலையான மருத்துவத்தில் பங்கு பெறவும் உமது திருவாவையில் தொண்டாட்டவும் தகுதியற்றவர்களை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அச்செய்தியை தளரா உறுதியுடனும் கனிவுடனும் போதிப்பவராகவும் உம்முடைய மறைபொருளை தகுந்தவாறு நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கவும் அருள் புரிவீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தெங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறை நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம் முதல் இன்னும் உலகில் வாழ்கின்ற நம்மில் சிலரை இறைவன் தன் பணிக்கென்று தேர்ந்தெடுக்கிறார். கடவுளின் இந்த உன்னத அழைப்பு என்பது தகுதி, தரம், அறிவு, அழகு, மதம், இனம், வசதி வாய்ப்பு இவைகளை வைத்து வருவதில்லை. மாறாக இறைவன் தேர்ந்தெடுத்தலும் அழைப்பும் எப்படி மனிதர் வாழ்வில் செயலாக்கம் பெறுகிறது என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகின்றது. நாடும் அழைப்பும் இறைவனின் குரலை சிறுவன் சாமுவேல் போன்று கண்டுணர்ந்து கொள்ளும் ஞானத்தை கேட்டு நாமும் இம்முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 10 முடிய. இறைவன் சாமுவேல் ஏரியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தார். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அப்போது ஒரு நாள் ஏரி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார். கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் வேலை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தார். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவர், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக் கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவர் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை, மகனே சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவருக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உள்ளே அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேல் மேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்துக் கொண்டான். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமுறை கூறினான். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இவைகளை ஆயத்தமாக்கிக் கொள்ள ஆசையோடு ஓடுகின்றோம். ஆனால் நிலை வாழ்வான கிறிஸ்து இயேசுவை அறிந்து ஆயத்தமாக்கிக் கொள்ள மனிதர்களாகி நமது எண்ணத்தின் தேடல்கள் எல்லாமே குப்பை என்பதை தூய பவுலடிகளாரின் இந்த 2ஆம் வாசகத்தின் வழியாக தெரியப்படுத்துகின்றார். பவுலடியார் போன்று இயேசுவை ஆயத்தமாக்கிட இதை நம்பிக்கை கொண்டு இந்த வாசகத்திற்கு செவிமடுப்போம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 8 முதல் 11 முடிய. உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது. நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
வார்த்தைகள் 16 தொடங்கி 19 முடிய. லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 16 முதல் 19 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசு தாம் வளர்ந்த ஊராகி நாசரேத்து வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்தில் சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரில் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதில் சிறப்பாக பேட்ரிக் ஆண்டனி பேரிரக்கம் உள்ள இறைவா, உமது பணியை செய்வதற்காக தனது மகனை அர்ப்பணித்த பெற்றோர்களை உமது அருளாலும் உமது இரக்கத்தாலும் நிரப்பியர்களும் அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தை அளித்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுளை நாடி தேவி நம்பிக்கையோடு வாழ்ந்து வருகின்ற என் பள்ளியின் முதல்வர் தந்தையை உமது ஆசிரால் நிரப்பி காத்தருளும். அவர்கள் எடுக்கும் முயற்சியையும் அவர்கள் வாழ்வில் ஏற்படும் வேதனைகள், துன்பங்கள், பல்வேறு சோதனைகள், நெருக்கடிகள் என எது வந்தாலும் உமது இறை பிரசன்னம் அவர்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்றவும், பேய்களை ஓட்டவும் நீர் தேர்ந்து கொண்டவும் ஊழியனாகிய அருட்தந்தை பேட்ரிக் ஆண்டனி விஜயன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் உம் பணியை திறம்பட செய்யவும், ஏற்றுக்கொண்ட குருத்துவ பணியில் நிலைத்து நிற்கவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சாத்தானின் சோதனைகளை வென்றவரே எம் இறைவா, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் கணினி உலகில் தொழில்நுட்ப ஊடகங்களையும் ஆக்கப்பூர்வ செயல்களுக்காக மட்டும் பயன்படுத்தவும், தீய பழக்க வழக்கங்களில் சிக்கிக்கொள்ளாமல் உமக்கு பிரியமான வாழ்வை மேற்கொள்ளும் மனம் வேண்டி இறைவனை கொண்டாடுகிறோம். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட எங்களுக்காக அமைதியாக கொண்டாடுகிறோம். எங்களை ஆழ்ந்து வழிநடத்துகிற என்பதாகவே உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் விருப்பத்தோடும் விசுவாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஏறெடுத்த அனைத்து விண்ணப்பங்களையும் வார்த்தையை சமர்ப்பிக்கிறோம். அன்பு தெய்வமே, வார்த்தையால் சொல்ல முடியாட்டாலும்
இதயத்தால் உங்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்து எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்து என்றும் நாங்கள் அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழ இதை அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மகிழ்ச்சி கொண்டாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையது மாலையின்படி எல்லா உலகத்தையும் எதிராகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, நாட்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள் பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கியர்கள் நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்படியின் ஆற்றலாம் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தை குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகிய என் உள்ளத்தை மக்களின் உள்ளங்களையும் வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் முல்லை எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். அதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்துடன் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து மகிழ்வுடன் மூந்து வெள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலால் பாடுவதாவது. நீர்மையாகவே தூயவர் தூய்மையடைத்திருக்கும் குற்றம். ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை பாதுகாப்பாக. அவர் பாடுபடவுடன் கணித தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவே கிணத்தை எடுத்து மீண்டும் பார்க்க நன்றி கோரி தாம் சீடுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிணறு. இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவுகள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்த்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தங்குகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டிருக்கின்றோம்.
உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவுறுந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் இன்று தனது 43வது வருட குருத்துவ அருட்பொழிவை கொண்டாடுகிற எங்கள் அன்பாயர் ஸ்டீஃபன் அவர் நல்ல சுகத்தோடு இருக்கவும், மறைமாவட்டத்தை நிறைவாண்மை நோக்கி வழிநடத்துகிற அந்த பணியிலே அவர் வெற்றி காணவும், மக்களுக்கு பிரியமான முறையில் இருக்கிற ஆயர் இன்னும் மக்கள் சேவையிலே வெற்றி காணவும் நீர் அருள் புரிகிறாங்க. எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தது. அன்பின் ஆண்டவரே, இந்த சிறப்புமிக்க இனிமையான இந்த மதிய வேளையிலே எங்கள் அன்பு தந்தையர்கள் அருட்தந்தை இருதயசாமி, அருட்தந்தை விஜயன் இவர்களுக்காக மன்றாடுகிறோம். இதுவரை சீரும் சிறப்புமாக நீர் வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன். குருத்துவ வாழ்விலே வெற்றி கனிகளை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல சுகத்தோடு நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அதிக மக்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்கிறார்கள். பலரை பண்படுத்தியிருக்கிறார்கள். பலருக்கு பாடமாக இருந்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் கரம் குவித்து நன்றி கூறுகிறோம். இந்த மதிய இரவிலே உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து நீர் பாதுகாக்கிறார். ஆசீர்வாதமாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருப்பார்களாக. செல்லும் இடமெல்லாம் உங்களுடைய தூதர்கள் காத்துக்கொள்வார்களாக. அவை வைத்திருக்கிற கனவெல்லாம் நிறைவேறுவதாக. இன்னும் கத்தோலிக்க திருச்சபை இவர்கள் மூலமாக வளம் பெறுவதாக. இயேசுவின் இறையாட்சி பணி வலிமை பெறுவதாக. தூத்துக்குடி மறைமாவட்டம் இவர்களால் பூத்து கொழுங்குவதாக. எல்லா மக்களும் சேவையால் நிறைவு பெறுவார்களாம். இப்படி பல்வேறு சிறப்பு நலன்களால் பேரு பலன்களால் இந்த தந்தையர்களை நீ நிறைவு செய்கிறார்கள், நிரப்புகிறார்கள். கனிகளால் நிரப்புகிறார்கள், வரங்களால் நிரப்புகிறார்கள், கொடைகளால் நிரப்புகிறார். எல்லாம் நிரப்பி ததும்புவதாக மகிழோடும் மங்கா புகழோடும் வாழ்வார்களாம், பல்லாண்டு வாழ்வார்களாம். அதற்கான ஆசிரியர் அத்தனை நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்கள். இத்திருப்பலியில் பங்கெடுக்கிற பிள்ளைகள் மன நிறைவோடு இருப்பார்களா. இந்த கொரோனா காலகட்டத்திலே அருள் பொழிவு பெற்றிருக்கிற இந்த தந்தையுடைய ஆசீர்வாதமான இந்த திருப்பலியில் கொரோனா தொற்று ஒழிந்து போவதாம், நல்லாட்சி நடப்பதாக, எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி எங்களை நீர் உங்களுடைய சிறங்களின் கீழே பத்திரமாக பாதுகாத்து வருகிறார். இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு உங்களை நினைத்து போற்றி புகழ்கிறோம். மேலும் உயிர்த்தெழுவ நம்பிக்கையுடன் இருந்தவான எங்கள் சகோதர சகோதரிகளையும் முன்னோர்களையும் இருந்தோர் அனைவரையும் இறக்குற நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளிவில் ஏற்றிடும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கல்வி தாயான் மாட்சிமிக்கு மரியாள் உடையனவர் புனித சூசியப்பர் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலையான வாழ்வில் தோழமை கொள்ளவும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரும் அருளை உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு கூறியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்பின்மையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுள்ளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிதீரே. எங்கள் பாவங்களை பாராம் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, அமைதி உங்களோடு என்றும் இருப்பதா. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சிரிச்சிட்டு பயிர்ந்து கொள்வோம். சிரிக்க போவோம். இன்னும் அமைதியாக இருக்கிறாங்க. இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். இவரே அருள்பணியாளர்களாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து அவருடைய பணியை இறை ஆட்சியை இந்த மண்ணில் கட்டி எழுப்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் உத்வேகத்தையும் ஆற்றையும் தருகிற அன்பு தேவன். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் தெரிவித்தோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம். எனது ஆன்மா நலமடையும்.
ஒரே நேரத்தில் ஒரு வானதுதரை ஒரு குருவானவரை கண்டால் குருவானவருக்கே முதல் மரியாதை செலுத்துகின்றார். நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு நேரத்தில் குருவானவரையும் வானதுதரையும் ஒரே நேரத்தில் நான் பார்த்தேன் என்று சொன்னால் குருவானவருக்கே நான் மரியாதை செலுத்துகின்றார். காரணம், குருவானவருக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் உயிரோடு கொண்டு வருகிற அந்த தகுதி என்பது இருக்கிறது. ஆகவே அவருக்கு நான் மரியாதை செலுத்துகின்றார். தூய பிரான்சிஸ் அலேசியார் குருத்துவ மாண்பே எல்லா பதவிகளையும் விட உயர்ந்தது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பதவிகளை விட குருத்துவ மாண்பே உயர்ந்தது. அந்த வகையிலே நம்ம மத்தியிலே 2 நடுத்தந்தைகள், நடுத்தந்தை விஜயன், நடுத்தந்தை இருதய சாமி அவர்கள் ரொம்ப அருமையான விதத்தில் கனி கொடுக்கிற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நீங்கள் காணிக்க பவனில் நினைச்சிட்டீங்க, தனியாக கொடுத்துட்டீங்க. கீழே கொண்டு போறதுக்கே வண்டி பிடிச்சா பண்ணுவோம், வாழத்தான் ரொம்ப வெயிட்டா இருக்கு. இவ்வளவு அருமையான விதத்திலே கனி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அருட்தந்தை பேட்ரிக் விஜயன் பெரிய குறிக்கோள் கொண்டவர், கடின உழைப்பாளி. இந்த பள்ளியை மிக சிறப்பான விதத்திலே உருவாக்குவதிலே முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உண்மையான அர்ப்பணியாளர். ஆகிய தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் மிக சிறப்பான முறையிலே அவர் வளர்வார். இறைவன் மிகவே உயர்த்துவார். மிக சிறப்பான பெயரும் புகழும் பெற்று அவர் மகிமையோடு எழுவார். அந்த அளவு கடவுள் அவர் கனி செய்வார். தந்தை இருதய சாமி அவர்கள் மிக அருமையான தந்தை, எளிமையான தந்தை. எந்த பங்குக்கு சென்றாலும் அவர்கள் முத்திரை பதிக்காமல் வெளியே வந்ததே கிடையாது. எங்கு சென்றாலும் 5 ஆண்டுகள் மிக நேர்த்தியாக திறமையாக பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கி சிறப்பாக வரக்கூடியவர்கள், அதிகமாக பாராட்டக்கூடியவர்கள். சிறு குருக்களை, சின்ன சாமியார்கள் அதிகமாக பாராட்டக்கூடியவர்கள். இந்த நாளில் நீ வந்து மிக சிறப்பாக வந்திருக்கிறார்கள். அவருடைய அருட்பொழிகளே நாம் அருட்பொழி பெறுகிறோம், ஆசீர்வாதம் பெறுகிறோம். அவரும் தூத்துக்குடி மறை மாவட்டத்துக்கு பெரிய புகழாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கிறார். அவர் வழியாக தூத்துக்குடி மறை மாவட்டம் அதிக பேர் பலன்களை பெற்றிருக்கிறது. இந்த நாளிலே தந்தை இருவரையும் நாம் மீண்டும் ஒரு கைத்தட்டி பாராட்டி அவர் வாழ்த்து தூத்துக்குடி மறை மாவட்டம் தென் மண்டலத்திலே இறையிடத்தில் இயக்குநராக இருக்கிறேன். இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு அடுத்த காரியம் இருக்கு. இறையிடத்தில் இயக்குநராக இருக்கிறேன். நாங்கள் பவுல் சொன்னது போல வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தி அறிவிப்பில் அவர் சொன்னது போல ஏதாவது ஒரு சைடு கேப் கிடைச்சாலும் நுழைஞ்சிருவேன். இப்போ இந்த இதுலையும் இறையிடத்தில் பிள்ளைகளை அனுப்பி வைக்கதான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். ஒரு பங்குக்கு போயிருந்தேன். பேசும்போது எம்மா நீ சிஸ்டரா வரையான்னு கேட்டேன். எத்தனாவது கேட்டேன்? 6வது சொன்னா. ஃபாதர் நான் வரல, என் தங்கச்சி வரேன்னு சொன்னா. தங்கச்சி வரேன்னு, தங்கச்சி எத்தனை கிளாஸ் படிக்கான்னு கேட்டேன். பிறந்து 1 வாரம் ஆச்சுன்னா. இன்னொரு பங்குக்கு போயிருந்தேன். எல்லாம் கேட்டு குடும்பத்தில் இவ்வளவு வருஷம் அடிச்சது, இத்தனை வருஷம் இப்படி சொல்லி எல்லாம் விளவரைய விளக்கிட்டு ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டேன். ஒரு பையன் கேட்டான், ஃபாதர் டவுட் இருக்குமா? ரொம்ப சந்தோஷம், வரப்போறான்னு நினைச்சேன். ஃபாதர் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டான். முடிக்க கூடாதுன்னு ஒரே ஓட்டம் ஓடினான். நண்பர்களே, இந்த நேரத்திலே பிள்ளைகளை அனுப்பி வைக்க எனக்கு யாராவது சின்ன பையன் பார்த்தா அதே கண்ணோடு தான் இருக்கும். இப்ப 2 பேர் முன்னாடி இருக்காங்க, என்ன முன்னாடி அதே என்னமாக தம்பி உள்ள வந்து போறான். அவனுக்குள்ள மனசு வருமானமா தெரியுது. அதனால சிறப்பான விதத்திலே இங்க இருக்கிற ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இறையிலத்தில் கடவுள் பணிக்கும் ஆசிரியர். பார்த்தீங்களா, மார்க்கு ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிள்ளையை பார்த்து கேட்கணும், எம்மா நீ என்ன ஆக போற? கலெக்டர் ஆக போறீங்க, டாக்டர் ஆக போறீங்க. ஒரு பிள்ளை கூட சிஸ்டராகவும் சொல்ல மாட்டேங்க. என்பாவும் அப்படி இருக்கு. பார்த்தீங்களா, நாம அந்த வகையிலே குருத்துவ மாண்பு எல்லா பதவிகளும் உயர்ந்தது. அதற்கு அனுப்பி வைக்க அன்போடு சிறப்பான கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருடம் அந்த இறையிலத்தில் முகாம் வைக்க முடியாத சூழ்நிலை. அவர் நம்ம தந்தை சொன்னார் பார்த்தீங்களா, ஊருக்கிட்ட கொரோனா, மானக்கிட்ட கொரோனா. ஒரு பிரேயர்ல சொல்லும் போது ஒரு சிஸ்டர் இந்த நாய் கொரோனா தொலைக்க அப்படின்றாங்க. அந்த மாணவ கொரோனா அந்த ஊருக்கு வரவில்லை. அதே மாதிரி நம்ம சிறப்பாக இந்த நேரத்தில் இறையிலத்தில் முகாம் வெளிப்படையாக வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் அன்போடு சொல்லலாம். அவர்கள் மிக சிறப்பான முறையில் நம்முடைய மறை மாவட்டத்துக்கு பணி செய்ய ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். கடவுளுக்கு பணி செய்ய ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். எல்லா இடத்திலும் ஆட்கள் தேவைப்பட்டது போல கடவுளுக்கும் ஆட்கள் தேவை. அவர் நம்மிடத்தான் கேட்கிறார், உங்களிடத்தான் கேட்கிறார், உங்கள் பிள்ளையை தான் கேட்கிறார், உன்னை தான் கேட்கிறார். கடவுள் அப்படி கேட்கிறார். ஆகிய சிறப்பான கணிப்புகளை அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் அருட்தந்தை விஜயன் அவர்களை இந்த இறையிலக்கு பணிக்கு மனமோந்து அனுப்பிய அவருடைய பெற்றோர் தந்தை விண்ணகத்திலிருந்து இப்போது அமர்ந்து கொண்டிருக்கிறார். தாய் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இறையிலத்தில் அனுப்புகிற ஒரு பெற்றோர் எப்படி கௌரவிக்கப்படுகிறார் என்பதை இப்போது பார்க்க போகிறீர்கள். அடுத்தது விஜயன் அவர்கள் அவருடைய தாயாருக்கு பொன்னாடை போர்த்தி
மகிழ்ச்சி படுத்துகிறோம். கை தட்டி நாம் சிறப்பாக இப்போ அடுத்தது விஜயன் அவர்களுக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போட போறோம். இது கண்கொள்ளா காட்சி. எல்லாரும் போட்டோ எடுக்கிறது. எல்லாத்துக்கும் இந்த ஆசிரியருக்கு இது வரைக்கும் நான் 1 வருஷம் ஆயிடுச்சு, ஒன்றுமே செய்யலை, ஒரு நேரம் கூட ஒன்றும் வாங்கி கொடுக்கல. அதனால் இந்த பேரை சொல்லி அவங்களுக்கு உணவு கொடுத்து நம்முடைய மகிழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். உடனே எங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் சொல்ல உடனே டக்குன்னு இன்றைய நாளிலே பலர் இன்றைய வழிபாடு சீரும் சிறப்பாக அமைவதற்கு உழைத்திருக்கிறார்கள். எனவே முதலிலே இன்றைய நாளிலே ஒரு நல்ல மறைவை கொடுத்து நம் அனைவருக்கும் ஒரு இறை அழைத்தலினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி அதனுடைய நோக்கத்தை தெளிவாக தன்னுடைய வார்த்தை வழியாக எடுத்து சொல்லி, அது மட்டுமல்லாது இந்த பள்ளியின் மீது அளவு கடந்த ஒரு அன்பு வைத்திருக்கிற தந்தை என்றால் இந்த சிதம்பராபுரத்தினுடைய பங்கு தந்தை இன்றைய நாளிலே தன்னுடைய குருத்துவ அருட்பொழிவை கொண்டாடுகின்ற அருள் தந்தை விஜயசாமி அவர்கள். எப்போது இந்த பள்ளிக்கு ஏதாவது பக்கத்தில் போய் மாணவர்களை பார்க்க போகணும் அப்படின்னா அவருடைய எல்லா விதமான பொறுப்புகளையும் ஒதுக்கி வைத்து உடனடியாக வர முடியலாம். அது மட்டுமல்ல, நான் எப்பொழுதெல்லாம் அவருடைய திருப்பலிக்காக செல்லுகிற பொழுதெல்லாம் நம்முடைய பள்ளியை பற்றி பெருமையாக பேசக்கூடியவர்கள். அது மட்டுமல்லாது மற்ற மாணவர்கள் இங்கு சேர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி சொல்லக்கூடிய தந்தை. இந்த அளவுக்கு ஒரு பாசம் கொண்ட தந்தை. அவர் நான் அழைக்கின்ற போது இன்றைய நாள் அவருக்கு குறிப்பிட்ட நாள்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவர் மீது கொண்ட ஒரு ஆசிரியர் கூட்டேன். அது இன்றைய நாள் அவருடைய குருத்துவ அருட்பொழிவு நாளாக இருந்தது, ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே இன்றைய நாளிலே தந்தை அவர்கள் இங்கு நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள், நம் பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக உழைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவப்படுத்த நம்முடைய பள்ளியினுடைய வைஸ் பிரின்சிபல் நம்முடைய ஆசிரியர் அங்குராஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்தபடியாக அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்வன்மை மிக்கவர். அப்படிதானே பேசினார் அப்படின்னா எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு துடிப்போடும் ஆர்வத்தோடும் பணி செய்யக்கூடிய ஒரு தந்தை. அவர் இப்பொழுது செபதியாபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பங்குலை பங்கு தந்தையாக இருந்தாலும் கூட அவருடைய துடிப்பை கண்டு நம்முடைய மறை மாவட்டமே இறை அழைத்தல் பின்னோக்கி சென்றிருக்கிறா, நீ தான் எடுத்து செய்யணும் அப்படின்ட்டு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அவருடைய வார்த்தைகளால் இறை வார்த்தையை விதைத்திருக்கிறார்கள். இறை அழைத்தல் பெறுவதும் விதத்தில் நம்மிடம் பேசியிருக்கிறார்கள். எனவே நம்ம தந்தை அவர்களை வாழ்த்தி வரவேற்று நன்றி சொல்லும் விதமாக நம்முடைய வைஸ் பிரின்சிபல் அவர்களை பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவப்படுத்த அன்போடு அழைக்கிறேன். அடுத்தபடியாக என்னுடைய இறை அழைத்தலுக்கு வித்திட்டது என்னுடைய தந்தை. இப்போது என்னுடன் இல்லாட்டாலும் கூட அவர் சொன்ன அந்த வார்த்தை என்றும் என்னோட இருக்கிறது. ஏன்னா என்ன சொல்வார் அப்படின்னா, முதலையும் இந்த சாமியாருக்கு சேரன்னு அவர் சொன்னது. இப்போ பார்த்துக்க, இப்போ நான் ஒன்று கட்டாயப்படுத்தலை, போகிறா திரும்பி வந்துடக்கூடாது. அந்த ஒரு வார்த்தை தான் நான் கஷ்டப்படும் போதும் திரும்பப்படும் போது கூட அப்படியே அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கொடுத்துச்சு. எனவே என்னுடைய தந்தை இப்போது என்னிடம் இல்லாததால் கூட விண்ணகத்திலிருந்து என்னுடைய வளர்ச்சியில் மயில் கொண்டிருப்பார் என்ற நம்பிக்கையில்
அவருக்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்தபடியாக என்னுடைய அன்பு தாய், அவங்கள்ட்ட நான் அடிக்கடி பேசுனதே கிடையாது. ஏதாவது பேசுனேன்னா சண்டை தான் போடுவேன். இருந்தாலும் கூட ஏதாவது எனக்கு இருமல் வந்துச்சு, ஏதாவது எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் அப்படின்னா அன்னைக்கு மட்டும் ஃபோன் அடிக்கடி வரும். இதுதான் ஒரு தாயினுடைய ஆசை. என்னுடைய இறை அழைத்தல் நான் குருவான பிறகு ஒரு பணிவாழ்வில் நிலைத்து நிற்பதற்கு அவருடைய உணர்வு, அவருடைய ஜெபம், அதற்காக இந்த நேரத்தில் என்னுடைய தாய்க்கு இணைஞ்சார்ந்த நன்றிகளை உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக சொல்லணும், ஏன் இன்னைக்கு முக்கியமாக அந்த அறுப்படி இந்த அளவுக்கு கிராண்டாக கொண்டாடுறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நான் அசிஸ்டண்டாகவே இருந்தேன். 7 வருஷம் ஆகி போச்சு. இதுதான் முதல் தடவை ஒரு பிரின்சிபல், ஒரு தனி பொறுப்பு அப்படின்னு வந்துருக்குது. எனவே முதல் கண்டிப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிற மகிழ்ச்சியில் எங்களுடைய ஆசிரியர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் சிறப்பாக செய்தார்கள். எனவே தான் இதை கொண்டாடுறேன். அடுத்தது என்னுடைய உடன்பிறப்புகள், என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய சகோதரி, அவங்களுக்கு நான் இது வரைக்கும் ஒன்றுமே செஞ்சது கிடையாது. நான் இருந்தாலும் கூட நான் எது கேட்டாலும் கூட உடனடியாக செய்யக்கூடியவர்கள். நான் அவங்ககிட்ட நேரடியாக இது வரைக்கும் ஒன்றுமே செய்யுங்க அப்படின்னு சொன்னது கிடையாது. எங்கள் அம்மாட்ட சொல்லி தான் சொல்லுவேன். இருந்தாலும் இது வரைக்கும் உங்களோடு பாசத்தோடு நான் எது சொன்னாலும் அதை மறுக்காது செய்யக்கூடிய என்னுடைய உடன்பிறப்புகளாகிய என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய சகோதரி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அது மட்டுமல்லாது அவங்களோட குடும்பத்தோடு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் குறிப்பாக மாதவராயன் அவங்களுடைய உடனிருப்பு, அடுத்தது ரவிக்குமாரன் அவங்களுடைய உடனிருப்பு, அடுத்தது கலா அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய அண்ணனுடைய ஒய்ஃபு, இவங்களாம் இன்னைக்கு இந்த நாளிலே ஜெபிச்சது எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே இந்த அளவுக்கு அங்கிருந்து என்னுடைய மகிழ்ச்சியை கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நான் அளவு கடந்து நன்றி சொல்ல வேண்டியது ஜப்ரீன் ஆசிரியர் அவர்கள். அவர்கள் எனக்கு கல்விக்குளத்தில் வைத்து பழக்கம். ஆனால் இருந்தாலும் கூட அவர்கள் நம்முடைய சொந்தக்காரர். அது ஒரு லக்கான டீச்சர்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரும் 58 வயசுல ரிட்டையர்ட் ஆகிருக்கும், அப்படிதானே? நான் அவங்களுக்கு மட்டும் 60 வயசு வரைக்கும் எந்த ரிட்டையர்டாமல் ஒரு வாய்ப்பு கொடுத்து கடவுள் ஒரு கைச்சமுக்கு மேலே ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய மனம் அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அறிவு கூர்மை இருக்கிறது. இப்போ சிஓஓ டிஓஓ ஏதாவது ஒரு டவுட்னா ஒன்று அடிப்பேன், யார்கிட்ட கிடைச்சிடலாம். இல்லை இந்த சப்ஜெக்டில் இது டவுட் அப்படின்னு ஏதாவது சொன்னோம்னா அந்த டீச்சர் இந்த டீச்சர்கிட்ட கேளுங்க. இப்படி சரியாக ஒரு அறிவு அடிப்படையில் வழிநடத்தக்கூடிய ஒரு அருட்சுக்கு ஆசிரியர் அவர்கள் இந்த நாளிலே வந்திருக்கிறாங்க. என்ன அருட்சுக்கு மாற வேண்டியதுன்னா இந்த நாளிலே எனக்காக ஜெபித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளிலே வர முடியாதவர் அன்பு வல்லன் அவர்கள், வல்லன் அரசு அவர்கள். எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு தான் தெரியும். அவங்க ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வகுப்படுத்தார்கள். அது யாருன்னா ஜாக்லின் அவங்களுடைய தம்பி. அவங்க எப்பொழுதுமே அடிக்கடி என்னிடம் அடித்து இந்த ஸ்கூல் எப்படி இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம், யாரெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு துடிப்போடு இன்றும் வரை என்னோடு பயணிப்பவர்கள். நாளிலே கண்டிப்பாக வரணும் தம்பி அப்படின்னு முன்கூட்டியே பேசியிருந்தார்கள். ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே வர முடியவில்லை. அவருடைய குடும்பத்தை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிரியருடைய குடும்பத்தார் அவர்களும் எப்பொழுது தந்தையர்கள் யார் அவர்கள் சென்றாலும் கூட மகிழ்ச்சியோடு வரவேற்று முன்முறுவலோடு அவர்களோடு பேசக்கூடியவர்கள், பகலக்கூடியவர்கள். அவர்களும் வர நினைச்சாங்க, வர முடியல. அவங்களுடைய மகளை மட்டும் அனுப்பி வைத்திருக்கிறாங்க. அவங்க இஸ் a doctor, so on behalf of their parents is here, so we thank you Abhi for your presence. அடுத்தபடியாக நம்முடைய அன்பு சொந்தங்கள் என்று சொல்லுவேன். ஏனென்றால் நம்முடைய அக்கா ஜெயமரி அக்கா
எனக்கு அக்கா இல்லை அப்படிங்கிற ஒரு வரவை அவள் தான் நேர்த்தி செய்வார். ஏனென்றால் என்னுடைய எந்த நிகழ்ச்சினாலும் நான் கூடட்டாலும் கூட வரக்கூடிய அளவுக்கு ஒரு பாசமிக்க அக்கா அவர்கள். இந்த நாளிலே அவர்களுடைய உடல் இருப்பு அது மட்டுமல்லாது நான் எது செய்தாலும் ஒரு கண்டிப்போட அப்படி செய்யாத எப்படி செய் அப்படின்ட்டு துணிஞ்சு என்னிடம் பேசக்கூடியவள். அவருடைய உடல் இருப்பு எனக்கு மகிழ்ச்சி தெரிகிறது. எனவே அன்பு அக்கா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக நாம் தந்தை என்று அன்போடு அழைக்கக்கூடிய சந்திரசேகர் அவர்கள் அங்கே வந்திருக்காங்க. தொடர்பிலிருந்து வந்து இந்த நாளிலே ஜெபித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாளிலே வந்தது எனக்கு மகிழ்ச்சி. பெரும்பாலும் எங்கும் செல்வது கிடையாது. ஆனால் அந்த கொரோனா காலத்திலே வந்திருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய என் மீது வைத்திருக்கிற ஒரு மரியாதை மதிப்பு. எனவே அந்த தந்தை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக தான் யாருன்னா தந்தை ஃபேமிலி. எல்லாரும் தரவுகளை சொன்னோன்னா தெரிகிறது இந்த பந்தக்காரன் ஃபேமிலி அப்படின்னா. ஏன்னா அவர்கள் அந்த அளவுக்கு இணைந்து இருக்க முடியாது. நான் கருவக்குளத்தில் ஒரு பார்த்து வியந்தது இந்த குடும்பத்தை பார்த்தேன். ஏன் அப்படின்னா அவர்கள் எங்கு சென்றாலும் இணைந்து செல்வார்கள். எங்கே போனாலும் இப்போ அவங்களுக்கு பேரன் பேத்தி எல்லாரும் இருந்தாச்சு. இருந்தாலும் கூட அந்த பேரனுக்கோ பேத்திக்கோ ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தாலும் கூட ஒன்றோட சொல்லுவாங்க. அது மட்டுமல்லாது வருடத்திற்கு ஒரு 5 முறையாவது என்ன செஞ்சுவாங்க, ஒரு பிக்னிக் போடுவாங்க. இல்லை எங்கேயாவது போய் தன்னுடைய உறவுகளை பயிர் வந்து எப்பொழுதும் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு உறவில் வளரக்கூடியவர்கள். எனவே இன்றைய நாளிலே அவர்களும் வந்திருக்கிறார்கள். எனவே கவுன்சிலர் திரு ஆலோசனை மரியான் அவருடைய குடும்பம், அடுத்தது திரு சந்திரன் அவருடைய குடும்பம், அடுத்தது திரு பிரான்சிஸ் அவர்களுடைய குடும்பம். அது மட்டுமல்லாது அவங்க வந்திருக்கிறாங்க. என அனைவருக்கும் நெஞ்சாத நன்றிகளை கையை தட்டி தெரிவித்திருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்வு தளவுக்கு சீரும் சிறப்புமாக அமைகிறது என்றால் என் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் அவர்கள் இல்லை என்றால் இந்த நிகழ்வு இல்லை. ஏன்னா நேரத்து வரைக்கும் ஒரு டில்லமான தான் இருந்துச்சு. இருக்குமா வேண்டாமா பண்ணாமா என்ன செய்ய அப்படின்ட்டு நான் அவங்களையும் முதல்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டதான் இப்பொழுது என்ன செய்யணும் ஒன்றுமே சொல்லவே இல்லை. இருந்தாலும் கூட அவர்கள் இந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என் மீது வைத்திருக்கிற மரியாதை, அன்பு, பாசம் அதை காட்டுகிறது. எனவே இவர்களை வழி நடத்தியவர்கள் நம்முடைய பள்ளியினுடைய வைஸ் பிரின்சிபல் பங்குரா சார் அவர்கள். அவர்களுடைய நாளிலே அழகாக கீபோர்டு போட்டாங்க. அது மட்டுமல்லாது அவர்கள் அனுபவம் மிக்கவர்கள். எப்படி இக்கட்டான இந்த கொரோனா சூழ்நிலையிலும் நம் பள்ளியை வளர்த்தெடுப்பதற்கு அது மட்டுமல்லாது இந்த அப்பொருளுக்கு அங்கும் இங்கும் நியாயம் அடையணும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது நம்முடைய வைஸ் பிரின்சிபல் அவர்கள். அவர்களுக்கு நிஜான நன்றிகளை ஆசிரியர்களே சிறப்பாக நன்றி சொல்ல வேண்டியது. நேற்றைய நாளிலே இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டீங்கன்னா அவ்வளோ அழுக்க கிடச்சி. ஏன்னா 1 மாசமா யாருமே வராது. அப்படி இருந்தாலும் கூட சில நான் சொல்லாட்டாலும் சில ஆசிரியர்கள் முன்கூட்டியே வந்து தூக்கு க்ளீன் பண்ணி ஒரு இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பெஞ்செல்லாம் அவங்களே தூக்கி கொடுக்குறாங்க பார்த்துக்கணும் ஆசிரியர்கள். எனவே அவர்களுக்கு நிஜான நன்றியை தெரிவிக்க வேண்டும். சிந்தியாமல் சரோஜாமல் பெருசிமாம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த ஆசிரியர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பணிகளை பிரித்து கொடுத்து ஆசிரியர்களுக்கு பொறுப்பாளராக இருந்து வழிநடத்துகின்ற விக்கெட் மேம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த வழிபாடு என்றாலே இந்த பள்ளியில் ஒரு சிஸ்டர் போக வேண்டியவங்க கல்யாணம் முடிச்சு இங்கே வந்துட்டாங்க. அவங்க ஒரு விண்ணரசி தான். முன்னுரையை எழுதுனாலும் சரி, இந்த வீட அலங்காரமாலும் சரி, மற்ற அனைத்து காரியங்களையும் முன்னிட்டு செய்யக்கூடியவர்கள். அவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டா காணும். இப்படி முன்னுரையில் அருமையாக இருந்துச்சு. நான் கூட இந்த அளவுக்கு எழுத முடியாது. அந்த அளவுக்கு அனுபவம் மிக்க தன்னுடைய வாழ்வினால் அனுபவித்ததை அவர்கள் வார்த்தைகளாக எடுத்து சொன்னார்கள். எனவே அவர்களுக்கும் ஜோனஃபர் நாமுக்கும் ஆனிபியா நாமுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக பாடல் குழுவினர் கொஞ்சம் சுமாராக பாடினாங்க. நல்லா பாடுவாங்க. எங்களுக்கு பயிற்சி இருந்தாலும் அவர்கள்
இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு பிராக்டிஸ் எல்லாமே பண்ணாங்க. எனவே அவர்களுக்கு ஆசிரியர் குடும்பங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அலுவலக பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், டிரைவர், வாட்ச்மேன் என்று என் பள்ளியில் உழைத்து வருகின்ற ஒவ்வொரு நெஞ்சங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே வந்து இந்த நிகழ்வை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற தம்பி சுதாகர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நாள் மிகவும் சீரும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் நான் அந்த அளவுக்கு நினைக்கல, இவ்வளவு வருகையை கூட நினைக்கல. எப்படி இந்த அளவுக்கு ஒரு கை மாசாக இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த அளவுக்கு என்னை பயிற்சிப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நீங்களும் எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த நாளிலே உங்களை அழைத்தது நிகழ்ச்சி மட்டுமல்ல, இந்த பள்ளிக்காக ஜெபிக்கணும். அதுவும் குறிப்பாக எனது கொரோனா காலத்தில் ரொம்ப கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலை. ஏன் சொல்றது, டீச்சர்ஸுக்கு சேலரி கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த கொரோனா காலம் இருக்குது. எனவே நீங்கள் தொடர்ந்து டீச்சர்ஸ் கூட வியாபாரம் சம்பளம் இல்லாட்டாலும் கூட அவங்க வந்து இந்த அளவுக்கு உழைக்கிறாங்க. எனவே நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். சீக்கிரமாக இந்த கொரோனா அகலணும், இந்த பள்ளி வளரணும். அதன் வழியாக ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு இந்த பள்ளியிலே பணி செய்ய வேண்டும் என்று உங்களை நன்றியோடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நன்றி கொண்டாட்டத்திற்காக நிகழ்வுகிறேன். என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது கூட நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பு நிலைத்திருங்கள் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நன்னறிகளுக்கெல்லாம் ஊற்றும் நிறைவுன்னே, அதனால் மன நிறைவுகளில் பங்கேற்பதன் வழியாக நாம் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிந்து நம்பிக்கையாளருக்கு உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிவகாசிக்காரர்களுக்கு தலைமைக்கு மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை நிறைவாக காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மீது ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கத்தை நிறைவாய் பொழிவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒருவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அருளால் நிரப்ப பெற்ற மக்களாம் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Hallelujah.
ஊரெல்லாம் மகிழும் பொன்னாள், எல்லோரும் கொண்டாடும் நன்னாள், உரிமையோடு சிறப்பிக்கும் ஓர் நாள். முத்து நகரின் முத்தாய், பிரான்சிஸ் ஸ்டெல்லாவின் சொத்தாய், திருத்தூதர்களின் வழியில் வந்த வித்தாய், குருத்துவத்தின் புதிய கொழுந்தாய், குருத்துவ மனம் பரப்பிட, இறை அரசை கட்டி எழுப்பிட, இறை வார்த்தையை எங்கும் விதைத்திட, கல்வியோடு இறை பணியையும் ஓங்கி முழங்கிட, பெயரிலே வெற்றியை தாங்கி தனது சொல்லாலும் செயலாலும் தம் குருத்துவ பணி வாழ்வில் வெற்றியோடு வலம் வரும் எம் பள்ளியின் முதல்வர் தந்தை அருட்தந்தை பேட்ரிக் ஆண்டனி விஜயன் அவர்கள் குருத்துவ அருட்பொழிவு பெற்ற நாள் இன்று. அவரை மனதார வாழ்த்தி பாடுவதே நன்று. எம் பள்ளிக்கு நீர் வந்தது பெரும் கொடையே, என்றென்றும் எமக்கு வளர்நிலையே. உம்மால் வருவது மன நிறைவே, உம் அன்பால் எம் பணியில் நிறை மகிழ்வே. அன்பான உமது பார்வையாலே, அறிவான உமது பேச்சினாலே, கனிவான உமது செயல்களினாலே, புனிதமான உமது வாழ்வினாலே நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டோம், அதிகமாய் அன்பை பெற்றுக்கொண்டோம். இப்பள்ளியில் இணைந்ததாலே பெருமை கொண்டோம், எம் வாழ்வில் நல்ல நிறைவை கண்டோம். எம் பாச தந்தையே, நீரும் உம் பெயரை போல் வாழ்வில் என்றும் வெற்றி கண்டு, மாசற்ற அன்னைமரியின் அரவணைப்போடு, இறைமகன் இயேசுவின் அருளோடு, தூய ஆவியின் அருட்கொடைகளோடு திருத்தூது பணியில் சிறந்திடனும், புனிதராய் நீரும் மாறிடனும், திருச்சபை உம்மை போற்றிடனும். மாசற்ற அன்னைமரியின் அரவணைப்போடு, இறைமகன் இயேசுவின் அருளோடு, தூய ஆவியின் அருட்கொடைகளோடு நீண்டதொரு நல்வாழ்வில் நிலையான புகழை ஈட்டி, ஆண்டவன் துணை கொண்டு அடுக்கடுக்காய் வெற்றி கண்டு பார்ப்போற்ற வாழ்க பல்லாண்டு, உலகில் மட்டுமல்ல எங்கள் உறவிலும். இப்பொழுது தந்தை அவர்கள் கேக் வெட்டி சிறப்பிப்பார்கள். அதன் பின் ஒரு சிறு வாழ்த்துரை. அத்துடன் இந்த விழா நிறைவு. Happy birthday for Happy birthday for
தந்தை அவர்களை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள். வானின்றி மழை இல்லை, வயலின்றி விளைச்சல் இல்லை, கோதின்றி காவல் இல்லை, குமரர் தாயின்றி இல்லை, ஆனின்றி கன்று இல்லை, அரியின்றி ஒளி இல்லை, நீயின்றி நான் இல்லை என்று ராமலிங்க சுவாமிகள் இறைவனை புகழ்ந்து பாடினார். தந்தை விஜயன் இல்லை என்றால் புன்னகை இல்லை. புன்னகை மன்னன் என்ற பெயரை எல்லோரும் மனதிற்குள்ளே சொல்வார்கள், சிலர் வாயாலும் வாழ்த்துவார்கள். அந்த அளவிற்கு 100% உண்மையிலே சிரித்த முகத்தோடு கோபம் என்றால் என்ன என்று அறியாத ஒரு தந்தை என்று சொல்லலாம். அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் அன்பு என்ற போர்வையில் அரவணைத்து ஒரே நேர்கோட்டில் வழிநடத்தி செல்வதில் வல்லவர் என்று சொன்னால் அது தந்தை அவர்கள் தான். The first impression is the best என்று சொல்லுவார்கள். ஆரம்பத்திலேயே கொடுக்கப்பட்ட இந்த பள்ளியினுடைய முதல்வர் பணியை மிக சிறப்பாக தொடங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பில்டிங் லைசன்ஸ் எடுத்தாலும் சரி, சானிட்டரி, ஸ்டெபிலிட்டி, எல்லா பணிகளையும் உடனடியாக என்னவோ தெரியவில்லை, அவர்கள் நேரத்தில் வருகிறவர்கள் எல்லாம் அதிகமாக காசு செலவில்லாத அளவுக்கு சர்டிபிகேட் கொடுத்து விடுகிறார்கள். அந்த அளவுக்கு தந்தையர்களுடைய ஒரு அப்ரோச் மிகவும் அருமையாக இருக்கிறது. காரணம் அந்த புன்னகை, அந்த சிரிப்பு முகம், சிரித்த முகத்தோடு அந்த அலுவலர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் மாறி விடுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த ஒன்றை மட்டும் சொல்லி விடுகிறேன். தூத்துக்குடி மாவட்டத்திலேயே இப்பொழுது இருக்கின்ற மாவட்ட கல்வி, அதாவது CEO மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் எந்த ஊரிலும் சிறந்த அலுவலர் என்று பெயர் வாங்கியவர்கள் அல்ல. காரணம் என்று சொன்னால் மிகவும் கடுமையானவர்கள், நல்லவர்கள், சரியாக நடத்துவார்கள். ஆனால் யாருக்கும் பிடிக்காது. காரணம் ரொம்ப நூறுல நடக்கிற அளவுக்கு அருமையாக அப்படி சட்டத்திட்டங்களை கொஞ்சம் கூட பிளெக்சிபிலிட்டி இல்லாத அளவுக்கு அவர்கள் நடந்து கொள்வார்கள். ஆனால் இங்கே வந்து தந்தையவர்களோடு அளவலாவி பேசி எங்கும் சாப்பிட மாட்டார்கள், இங்கு அமர்ந்து சாப்பிட்டார்கள். எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லி அப்படின்னா கொஞ்சம் எழுதுக்கமாக நல்லா எழுதிட்டு போங்க என்று நான் பக்கத்துல வந்து கொஞ்சம் பக்கவாத்தியம் போட்டேன். உடனே நோட்டை வாங்கி அருமை எழுதியிருந்தாங்க, நீங்க கூட படிச்சுட்டு போவேன். மாவட்டத்திலே இப்படி ஒரு கல்வி அதிகாரி, சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர், இவங்கெல்லாம் சீக்கிரம் மாறி போன்னு சொல்லுவதெல்லாம் உண்டு, என் காதால கேட்டிருக்கு. ஆனா எங்களுக்கு இந்த ஃபுல் ரெகக்னேஷன் கிடைக்கிற வரைக்கும் அவங்களே இருக்கட்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அது இந்த புன்னகை முகம்தான் காரணம். தந்தையவர்களுடைய அழகு நிறைய சொல்லிட்டே போலாம். கீழே 3 பாதம் சேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு சில ஒரே ஒரு கவிதை, அதாவது கர்நாடிக் பாட்டு ஒன்று லேசாக எழுதுனேன். லேச கொஞ்சம் மன்னிச்சுடுங்க, ஒரு 3 நிமிஷம் தான் வரும். 3 நிமிஷம் பண்ணி கேட்கிறேன். இதை பாடி பொன்னாடை பொருத்தி பள்ளியின் சார்பில் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அனைத்து பணியாளர்கள் சார்பில் இந்த ஒரு வாழ்த்து பாடலை பாடி இந்த பொன்னாடையை பொருத்தி கௌரவப்படுத்த நான் முன் வந்துள்ளேன். முத்தமிழே எழுந்து ஆராயோ, பள்ளியின் முதல்வரை நீ பாடாயோ. முத்தமிழே எழுந்து ஆராயோ, புலவரி மனம் விட்டு மணி கவி எழிலுற்று. புலவரி மனம் விட்டு மணி கவி எழிலுற்று. பூமதி புகழேற்று பூமியில் இசை மீட்டு. பூமதி புகழேற்று பூமியில் இசை மீட்டு. உலகிடுவையுனை நலமன நீ எடி உலகினை நலமது முதல்வரி புகழ் பாட. முத்தமிழே எழுந்து ஆராயோ, பள்ளியின் முதல்வரை நீ பாடாயோ. முத்தமிழே எழுந்து ஆராயோ, குருத்துவ வாழ்வினிலே 7 ஆண்டுகளை வீருடன் கடந்து வந்த வீரராமிஜய தந்தை. குருத்துவ வாழ்வினிலே 7 ஆண்டுகளை வீருடன் கடந்து வந்த வீரராமிஜய தந்தை. அஞ்சாதை சுடனே ஆண்டவர் பணியினையில் சகரி சரீர
சா அஞ்சா நெஞ்சுடனே ஆண்டவர் பணியினையே நெஞ்சில் மகிழ்வுடனே செய்திட வாழ்த்துகிறோம். நெஞ்சில் மகிழ்வுடனே செய்திட வாழ்த்துகிறோம். உலகிடுவையனை கலவனே எனை உலகினை வளமத்து முதல்வரி புகழ் பாட முத்தமிழே எழுந்து பாராயோ. முதல்வரி புகழினை நீ பாடாயோ. முத்தமிழே எழுந்து பாராயோ. ராஜ பாடயத்தில் பிரான்சிஸ் ஸ்டெல்லா என்னும் பெற்றோரின் இரண்டாவது மகனாக பிறந்தவரே. ராஜ பாடயத்தில் பிரான்சிஸ் ஸ்டெல்லா என்னும் பெற்றோரின் இரண்டாவது மகனாக பிறந்தவரே. பிரசன்னாகலி ஸ்டோரி மூவர் உடன் பிறந்தோம் சகரி சனீர பரரி சா நீ காரி சா. பிரசன்னாகலி ஸ்டோரி மூவர் உடன் பிறந்தோம் உள்ளம் மகிழ்ந்திடவே உத்தம குருவானீர். உள்ளம் மகிழ்ந்திடவே உத்தம குருவானீர். உலகிடுவையுடைய கலவனி எடை உலகினை வளமது முதல்வரி புகழ் பாட முத்தமிழே எழுந்து பாராயோ. பள்ளியின் முதல்வரை நீ பாடாயோ. முத்தமிழே எழுந்து பாராயோ. பூனாவில் பயின்றவரே புலமை பெற்றவரே சொல்லில் நல்லவரே புன்னகை புரிபவரே. பூனாவில் பயின்றவரே புலமை பெற்றவரே சொல்லில் நல்லவரே புன்னகை புரிபவரே. பள்ளியின் முதல்வரே பாசத்தில் சிறந்தவரே சகரி சனீர பதரி சா நீ காரி சா. பள்ளியின் முதல்வரே பாசத்தில் சிறந்தவரே பாங்குடன் பணி செய்ய பண்புடன் வாழ்த்துகிறோம். பாங்குடன் பணி செய்ய பண்புடன் வாழ்த்துகிறோம். உலகிடுவையனை கலவனி எண்ணி உலகினை வளமந்து முதல்வரை புகழ் பாட முத்தமிழே எழுந்து பாராயோ. பள்ளியின் முதல்வரை நீ பாடாயோ. முத்தமிழே எழுந்து பாராயோ. இப்பொழுது பள்ளியில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் ஆசிரியர் அல்லாத அனைத்து பணியாளர்கள், அலுவலக பணியாளர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், பகல் இரவு காவலர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்கள் சார்பாக நம்முடைய தந்தை அவர்களை மனமாற வாழ்த்தி பல்லாண்டு வாழ வேண்டும், அவர்கள் பணி சிறக்க வேண்டும் என்று வாயா